أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. நாங்கள் சென்ற வாரம் சூரத்துல் அலாவுடைய சில வசனங்களை நாங்கள் பார்த்தோம். அதிலே முக்கியமான படிப்பினைகள் இருக்கின்ற விடயங்களை நாங்கள் பார்த்தோம். சூரத்துல் அலா ஒரு முக்கியமான சூரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆவுடைய தினத்திலே ஜும்ஆ தொழுகையிலே சூரத்துல் அலா, சூரத்துல் காஷியா இவைகளை ஓதுகின்ற வல்லமையுடையவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அதே போன்று பெருநா தொழுகையிலே ஓதுவார்கள். அதே போன்று சூரத்துல் அலா நபி அவர்கள் வித்ர் தொழுகையிலே எங்களுக்கு 3 ரக்காத்துகளிலே முதலாவது ரக்காத்திலே எங்களுக்கு ஓதுமாறு கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று சூரத்துல் அலா ஒரு முக்கியமான சூரா என்பதை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று சூரத்துல் அலா, சூரத்துல் காஷியா நாங்கள் அல் குர்ஆனை எடுத்து பார்க்கிற நேரத்திலே அல் குர்ஆனுடைய ஒவ்வொரு சூறாக்கள், ஒவ்வொரு அத்தியாயங்களும் அதனுடைய அந்த அமைப்பு இருக்கின்றது அல்லவா, அது பொருத்தமானதா இருக்கும். ஒரு சூறாவுக்கு முன்னாள் சூறா இந்த சூறாவுக்கு பொருத்தமானதா இருக்கும். அதே போன்று அல் குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் ஆயத்துகளை ஒரு ஆயத்து முன்னால் இருக்கின்ற ஆயத்து பின்னால் இருக்கின்ற ஆயத்துக்கு பொருத்தமானதா இருக்கும், அல்லது அதை விளங்கப்படுத்தக்கூடியதா இருக்கும், அல்லது அது சொல்லுகின்ற விடயத்தை வலுப்படுத்தக்கூடியதாக அடுத்த வசனம் இருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அது அல் குர்ஆனுடைய அற்புத தன்மையாக இருக்கின்றது. எனவே இந்த சூரத்துல் அலாவில் நாங்கள் முன்னால விஷயங்கள் பார்த்தோம். அதுல இந்த சூரா குறிப்பாக மனிதனுடைய படைப்பை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் மனிதர்களுக்கு அருள் இருக்கின்ற அருட்கொடை, அதுல முக்கியமானது அல்லாஹ் மனிதனுக்கு வளர்க்கின்ற அந்த படை கோலம். அதோட அந்த மனுஷன் அல்லாஹ் தஆலா அழகான முறையில படைத்து மனுஷனுக்கு என்ன செய்திருக்கின்றான், வழிகாட்டி இருக்கின்றான். எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு மாத்திரமல்ல எல்லா படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை வழிகாட்டி இருக்கின்றதை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக வனுயஸ்ஸிருகலில் யுஸ்ரா, நாங்கள் இன்றைய பார்க்க வேண்டிய விஷயம் வனுயஸ்ஸிருகலில் யுஸ்ரா. நபியே, உங்களுக்கு நாங்கள் இலகுவானதின் பால் இலகுபடுத்துவோம். உங்களுக்கு இலகுவானதை மிச்சம் லேசானதை நாங்கள் உங்களுக்கு லேசாக்கி தருவோம். அப்ப அல்லாஹ் ஒரு முஃமினுக்கு கொடுக்கின்ற ஒரு முக்கியமான அருட்கொடை தான் அல்லாஹ் யாரை பொருந்தி கொள்கின்றானோ அவனுக்கு கொடுக்கின்ற முக்கியமான அருட்கொடை அவனுக்கு நல்லதை லேசாக்கி கொடுப்பான். நல்ல வழிய நேரான பாதைய அல்லாஹ் தஆலா லேசாக்கி கொடுப்பான். அதே போன்று மறுமையில இலகுவான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கைக்கு உள்ள தயார இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா லேசாக்கி கொடுப்பான். வனுயஸ்ஸிருகா, நான் உங்களுக்கு லேசாக்கி தருவோம். லில் யுஸ்ரா, லேசானதை உங்களுக்கு அல்லாஹ் தஆலா லேசாக்கி தருவான். லேசானது என்று சொன்னால் உலகத்துல
அல்லாஹு தாலா விரும்பிய பிரகாரம் வாழ்வது, அல்லாஹுடைய கட்டுப்பாட்டிலே வாழ்வதை உங்களுக்கு லேசாக்கி தருவான் என்ற அர்த்தம். அதே போன்று மறுமையிலே இலகுவான வாழ்க்கை. அப்ப மறுமையில கஷ்டமான வாழ்க்கை எது? நரகத்துடைய வாழ்க்கை. நரகத்துடைய வாழ்க்கை வந்து மிகவும் கஷ்டமான வாழ்க்கை. அந்த மனுஷன் வந்து வாழ்வா சாவா என்று இல்லாம வாழுகின்ற ஒரு வாழ்க்கை தான் நரகத்துடைய வாழ்க்கை. எனவே இலேசானதை உங்களுக்கு இலேசாக்கி தருவோம் என்று அல்லாஹ் தஆலா நபியர்களுக்கு குறிப்பிடுகின்றான். ஃபதக்கிர் இன்னஃபஅத்தி திக்ரா, நபியே நீங்கள் ஞாபகம் ஊட்டுங்கள். இன்னஃபஅத்தி திக்ரா, ஞாபகம் ஊட்டல் வந்து பிரயோசனம் அளித்தால் நீங்கள் ஞாபகம் ஊட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அப்ப நபியுடைய கடமை என்ன? ஞாபகம் ஊட்டுறது, மனிதர்களுக்கு ஞாபகம் ஊட்டுறது. மனுஷன் வந்து அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைக்கின்ற நேரத்தில் அந்த மனிதர்களோடு என்ன செய்திருக்கின்றான்? ஒரு உடன்படிக்கை எடுத்திருக்கின்றான். ஒவ்வொரு உயிரினத்தோடையும் அல்லாஹ் தஆலா, ஒவ்வொரு ரூஹோடையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கின்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த முதுகன் தண்டிலே அல்லாஹ் தஆலா எல்லா உயிர்களையும் பின்னால் வர இருக்கின்ற எல்லா சந்ததிகளையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அப்ப அல்லாஹ்வுடைய அற்புதத்தை பாருங்கள். ஒரு மனிதனுடைய அந்த உயிர் அணுவுல விந்துல வந்து இவ்வளவு கோடிக்கணக்கான உயிரணுக்கள் இருக்கின்றன. அப்ப அந்த எல்லா உயிர்களையும் வந்து அல்லாஹ் தஆலா அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த முதுகன் தண்டில வைத்திருக்கின்றன. அப்ப அந்த உயிர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களோட ஒரு உடன்படிக்கை எடுத்தான். என்ன செய்யணும்? நீங்கள் எல்லாம் என்னுடைய நபிமார்கள் வந்தால் அந்த நபிமார்களை பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா உடன்படிக்கை எடுத்திருக்கின்றான். எனவே நபிமார்கள் வாரது வந்து அந்த உடன்படிக்கையை ஞாபகப்படுத்துவதற்கு, தம்முடைய இறைவனோடு அவர்கள் எடுத்து கொண்ட அந்த உடன்படிக்கையை ஞாபகம் ஊட்டுவதுதான் நபியுடைய கடமையாக இருக்கின்றது. ஃபதக்கிர் இன்னஃபஅத்தி திக்ரா, ஞாபகம் ஊட்டல் வந்து உங்களுக்கு உண்மை பிரயோசனம் அளிக்குமாக இருந்தால் நீங்கள் ஞாபகம் ஊட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறியிருக்கார். இதுக்கு இரண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து பிரயோசனம் அளித்தால், அப்படி என்று சொன்னால் நாங்கள் ஒரு இடத்துல ஒரு உபதேசத்தை செய்கிற நேரத்தில் அந்த உபதேசம் வந்து மனிதர்களுக்கு பிரயோசனம் அளிக்கிறதா இருக்கணும். அந்த பிரயோசனம் அளிக்கிற பிரகாரம் நாங்கள் செய்யணும். அப்படிதானே? அவங்களுக்கு பொருத்தமான விடயங்களை தான் மனிதர்களுக்கு நாங்கள் சொல்லணும். மார்க்கத்தில் வந்து அவர்களுக்கு தேவையான மிகவும் அவர்கள் படிக்க வேண்டும் என்று இருக்கிற விடயங்களை தான் என்ன செய்யணும்? நாங்கள் சொல்ல வேண்டும். அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், மனிதர்களுக்கு நீங்கள் அவர்கள் விளங்கிக் கொள்ளாத அல்லது குழப்பம் ஏற்படுத்துகின்ற விடயங்களை நீங்கள் கூறி அவர்களை குழப்பப்படுத்த வேண்டாம் என்று அவர்கள் கூறியிருக்கின்ற இதன் பிரகாரம் இந்த அர்த்தம் வந்து மனிதர்களுக்கு பிரயோசனமான விடயங்களை அது பிரயோசனம் அளிக்கின்ற பிரகாரம் நீங்கள் நபியே கூறுங்கள் என்று அர்த்தமும் சொல்லலாம். ஃபதக்கிர் இன்னஃபஅத்தி திக்ரா, அல்லது இந்த ஞாபகம் ஊட்டல் வந்து பிரயோசனமானதுதான். ஞாபகம் ஊட்டல் வந்து அது எப்பயுமே பிரயோசனம் அளிக்கக்கூடியதான். நீங்க ஞாபகம் ஊட்டுங்க என்ற ஒரு அர்த்தமும் இருக்கின்றது. சயத்தக்கரு மையக்ஷா, அப்ப இந்த ஞாபகம் ஊட்டல் மூலமாக யாரெல்லாம் அல்லாஹ்வை பயந்து நடக்கின்றார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த ஞாபகத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதன் பிரகாரம் அவர்கள் செயற்படுவார்கள். சயத்தக்கரு மையக்ஷா வயதஜன்னபுல் அஷ்கா, அப்ப அதை வந்து யார் தவிர்த்து கொள்வான்னு சொன்னால், எவன் மூதேவியாக எவன் பாக்கியம் அற்றவனாக இருக்கின்றானோ அவன் அதை தவிர்த்து கொள்வான். வயதஜன்னபுல் அஷ்கா, அதை வந்து துர்பாக்கியம் உடையவன் வந்து அதை தவிர்த்து கொள்வான். அல்லது யஸ்லன் நாரல் குபரா, அப்ப அந்த துர்பாக்கியம் உடையவன் எப்படியானவன்? அல்லது யஸ்லன் நாரல் குபரா, அவன் மிகவும் பெரிய நரகத்திலே பெரிய நெருப்பிலே அவன் நுழைந்து விடுவான். பெரிய நெருப்பு என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற நெருப்பு வந்து கடுமையானது தானே. உலகத்தில் இருக்கிற நெருப்பு வந்து மிகவும் கடுமையானது. நாங்கள் அந்த நெருப்பு வந்து அது ஒரு இடத்துல பத்தி அது எரிந்திருக்கிற நேரத்தில் நாங்கள் பார்ப்போம், இதையெல்லாம் இந்த நெருப்பு எரிக்குமா என்று நாங்கள் நினைக்கின்ற அளவுக்கு மிகவும் கடுமையானதாக இந்த உலகத்திலே இருக்கின்ற நெருப்பு இருக்கின்றது. ஆனா நபி அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் இந்த உலகத்திலே காண்கின்ற இந்த நெருப்பை விட மறுமையிலே இருக்கக்கூடிய நெருப்பு வந்து எத்தனை 70 மடங்கு அது கடுமையானது என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அப்ப உலகத்தில் இருக்கின்ற அந்த ஒரு மடங்கு அந்த நெருப்பே எவ்வளவு கடுமையானதாக இருந்தால் அந்த மறுமையில இருக்கக்கூடிய நெருப்பு எவ்வளவோ அது காரமானதாக எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும். அது எந்த விதத்திலே எங்களை சுட்டெரிக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லது யஸ்லன் நாரல் குபரா, மிகவும் பெரிய நெருப்பிலே அவன் நுழைந்து விடுவான். சும்மலா யமூத்து பிஹா வலா யஹ்யா, அப்ப அல்லாஹ் வந்து இந்த சூறாவுல நரகத்தை பற்றி சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஆனால் சுருக்கமாக சொல்லுகின்றான். சூரத்துல் காஷியாவில் நாங்கள் பார்த்தோம், அந்த சூரா வந்து சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி ஓரளவு விரிவாக சொல்கின்றது. ஆனாலும் இந்த சூரா நரகத்தை பற்றி சுருக்கமாக சொன்னாலும் கூட மிகவும் விரிவான அர்த்தங்களை
பொதிந்ததாக இந்த வசனங்கள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். முதல் வசனம் அல்லது யஸ்லன் நாரல் குபரா, மிகவும் பெரிய நெருப்பிலே நுழைவான். அப்ப நாங்கள் இதை சிந்தித்து பார்க்கிற நேரத்தில் மிகவும் பெரிய நெருப்பு என்று நாங்கள் அதை சிந்திக்கின்ற நேரத்திலே அந்த நரகத்துடைய கொடுமை எங்களுக்கு விளங்கிவிடும். சும்மலா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அடுத்ததாக நரகத்துடைய மிகவும் ஒரு மனிதன் விரும்ப முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கஷ்டம்தான் சும்மலா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா. அந்த நரக நெருப்பில் நின்றது பின்னால லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அதில் அவன் மரணிக்கவும் மாட்டான், வாழவும் மாட்டான். அப்ப வாழ்வும் இல்லை, சாவும் இல்லை. உலகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு மனிதன் நோயினால கஷ்டப்பட்டு இருக்கிறார், அல்லது தள்ளாடுகின்ற வயதில் இருக்கக்கூடிய ஒருவர் அவர் மரணத்தை எதிர்பார்ப்பார், ஆனால் அவருக்கு மரணம் வராது. அந்த மரணத்தை அவர் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பார். அப்ப அது ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய சோதனையா இருக்கின்றது. அப்ப நரகத்துல நரகத்துடைய அந்த கொடுமையான கடுமையான அந்த அந்த வேதனையில ஒரு மனுஷன் அவன் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவான். ஆனால் அவனுக்கு மரணம் கிடையாது. திருப்பி திருப்பி பத்தல்னா என்ன குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அழகா கூறுகின்றான், குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா. அவர்களுடைய அந்த தோள்கள் எல்லாம் அப்படியே பத்தி எரிகின்ற நேரத்திலே அவர்களுக்கு திருப்பி நாங்கள் என்ன செய்கிறோம், அவர்களுக்கு நாங்கள் தோள்களை கொடுப்போம். அப்போ ஒரு மனிதன் அவருடைய உணர்வுகள் மனுஷோட தோல்ல தான் இருக்கின்றது. தோல் மூலமா தான் உணர்வுகள் கடத்தப்படுகின்றது. எனவே அவர்கள் உடம்பு நெருப்பினால் அப்படியே சுட்டரிக்கப்படுகின்ற நேரத்திலே திருப்பி அவர்களுக்கு தோள்கள் வழங்கப்பட்டு திருப்பியும் அவர்களுக்கு என்ன செய்யப்படும், தண்டனை வழங்கப்படும். எனவே அந்த தண்டனை ஒரு மனிதனுக்கு மரணம் கிடையாது. அவன் இறந்து திரும்பி திரும்பி அவன் உயிர் பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு வேதனையாக அந்த நரகத்துடைய வேதனை இருக்கின்றது. சும்மலா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அதிலே அவர் மரணிக்கவும் மாட்டார், வலா யஹ்யா, அவர் வாழவும் மாட்டார். கத் அஃப்லஹ மன் தஸக்கா, யாரெல்லாம் தூய்மை அடைகின்றாரோ அவர் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார். கத் அஃப்லஹ, அவர் வெற்றி பெற்று விட்டார். மன் தஸக்கா, யார் தூய்மை பெறுகின்றாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். அப்ப தஸக்கா என்றது ஒரு விரிவான சொல். ஜக்கா என்று சொன்னால் தூய்மை. நாங்கள் ஜக்காத் என்று சொல்றது எங்களோட பணத்துக்கு நாங்கள் கொடுக்கின்ற அந்த பணத்தை நாங்கள் தூய்மைப்படுத்துகின்றதுதான் அந்த ஜக்காத் என்ற கடமையாக இருக்கின்றது. எங்களோட பணம் தூய்மை அடைகின்றது. எங்களுடைய பணம் எவ்வாறு தூய்மை அடைகின்றதோ அதே போன்று மனிதனும் என்ன செய்யணும், தூய்மை அடைய வேண்டும். அப்ப மனிதன் பல விதங்களிலே ஒரு மனிதன் தூய்மை அடைய வேண்டும். அல்லாஹ்வுடைய தொடர்பு எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே இணை வைத்தல், அதே போன்று சந்தேகம், அதே போன்று நயவஞ்சகத்தனம், இது போன்ற விடயங்களில் இருந்து ஒரு மனுஷன் என்ன செய்ய வேண்டும், தூய்மை பெற வேண்டும். அடுத்த ஒரு மனிதர்களுடைய தொடர்போடு பார்க்கின்ற நேரத்திலே பொறாமை, கோபம், குரோதம், அதே போன்று நம்பிக்கை துரோகம், இது போன்ற இந்த விடயங்களில் இருந்து ஒரு மனிதன் தூய்மை பெற வேண்டும். எனவே மனிதனுடைய பண்பாடுகள், குணங்கள், எல்லா விடயத்திலும் ஒரு மனிதன் தூய்மை பெற வேண்டும். அதே போன்று அவனுடைய பாவங்கள் என்ன மனுஷன் செய்யணும், தௌபா செய்து அவன் தூய்மை பெற வேண்டும். அப்ப இந்த அளவுக்கு ஒரு மனிதன் தூய்மை அடைகின்றானோ கத் அஃப்லஹ மன் தஸக்கா, யாரெல்லாம் தூய்மை பெறுகின்றார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனவே தூய்மை அடைதல் என்பது ஒரு மனிதன் முக்கியமான ஒரு பண்பாக இருக்கின்றது, ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே பாவம் இருக்கின்ற நேரத்திலே அவனுடைய உள்ளத்தை ஒரு பாவம் செய்கின்ற நேரத்தில் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை செய்யும், ஒரு கருப்பு புள்ளி விழும். அந்த பாவங்கள் அதிகரிக்கின்ற நேரத்தில் கருப்பு புள்ளிகள் நிறைந்து அவருடைய உள்ளம் என்னவாயிடும், ஒரு கருப்பானதாக இருண்ட உள்ளமாக மாறிவிடும். அதுக்கு பின்னால் அவற்றை நல்ல செயல்கள் அவரிடத்திலே ஏற்பட மாட்டாது. ஒரு மிருகம் போன்று ஒரு மனிதன் வாழுவான் என்பதை நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே தௌபா, அதே போன்ற தொழுகை, திக்ர், இவைகள் மூலமாக ஒரு மனிதன் தூய்மை அடைய வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அப்ப தூய்மை அடைதல் என்றது ஒரு பொதுவான விடயம். அதுல முக்கியமான ஒரு விடயத்தை அல்லாஹ் தஆலா பின்னால கூறுகின்றான். பல்குர்ஆனுடைய வசனங்கள் ஒன்றை ஒன்று வலுப்படுத்தக்கூடியதாக, தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். கத் அஃப்லஹ மன் தஸக்கா வ ذكر اسم ربه ஃபஸல்லா, தன்னுடைய இறைவனுடைய பெயரை அவர் ஞாபகப்படுத்தி ஃபஸல்லா, அவர் தொழுதவர். அப்ப தூய்மை அடைந்தவருடைய முக்கியமான பண்பு என்ன, வ ذكر اسم ربه, தன்னுடைய ரப்புடைய பெயரை செய்து திக்ர் செய்யறது. அப்ப திக்ர் செய்யறதுன்றது ஒரு தூய்மைக்குரிய முக்கியமான விடயமா இருக்கின்றது. ஒரு மனுஷன் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு தொழுகையோடு இருக்கின்ற நேரத்தில் அவன் பெரிய பாவங்களை ஒரு மனிதன் நெருங்க மாட்டான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை ஒரு மனிதனை
பாவமான மானக்கேடான விடயங்கள் இருந்து ஒரு மனிதனை வந்து தொழுகை தடுக்கின்றது. ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுட்டு இருந்தாலும் அவன் தொழுகின்றான், தொழுகைக்கு செல்கின்ற நேரத்தில் அவனுடைய மனசு என்ன செய்யும்? குறுகுறுக்கும். அவன் தௌபா செய்யறதுக்கு அந்த மனுஷன் நினைப்பான். அல்லாஹ்வுடைய அந்த முன்னிலையில நிற்பதற்கு அந்த மனுஷன் வந்து வெட்கப்படுவான். அப்ப ஒரு மனுஷன் வந்து தொழுகை வந்து ஒரு மனிதனை பாவத்திலிருந்து தடுத்து கொண்டிருக்கின்றது. எனவே ஒரு மனிதன் தூய்மை அடைவதற்கு அவனுடைய பாவங்களிலிருந்து தௌபா செய்து அதே போன்று அவனுடைய மனசு வந்து தூய்மை அடைவதற்கு வந்து திக்ரு முக்கியமானதாக இருக்கின்றது. அந்த திக்ரிலும் முக்கியமானது தொழுகையாக இருக்கின்றது. தொழுகை வந்து எல்லா விதமான திக்ர்களையும் உள்ளடக்கிய ஒரு வணக்கமாக இருக்கின்றது. வதக்கர ஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, தன்னுடைய இறைவனுடைய பெயரை ஞாபகப்படுத்தி ஃபஸல்லா, அவன் தொழுகின்றானே, அப்படியான அந்த தூய்மை அடைந்த மனிதன் வந்து வெற்றி பெற்று விட்டான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, ஒரு மனிதன் வந்து தூய்மை அடைந்து அவன் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் மனிதர்களுக்கு எதிர்பார்க்கின்ற நோக்கமாக இருக்கின்றது. பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, ஆனாலும் நீங்கள் பல் துஸிரூன, நீங்கள் தேர்ந்தெடுக்கின்றீர்கள் அல் ஹயாத்தத் துன்யா, இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்கின்றீர்கள். அப்போ ஒரு மனிதனிடத்துல வந்து எதிர்பார்க்கப்பட வேண்டிய விடயம் வந்து அவன் மறுமைக்காக செயற்பட வேண்டும், அவன் மறுமைக்காக தூய்மை அடைந்த ஒரு மனிதனாக மாற வேண்டும். ஆனாலும் பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, நீங்கள் உலக வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்கின்றீர்கள். வல் ஆகிரத்து ஹைருன் வ அப்கா, மறுமையுடைய வாழ்க்கை வந்து ஹைருன் சிறந்தது, வ அப்கா அது நிரந்தரமானது என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனவே உலக வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா எப்படி வர்ணிக்கின்றான்? பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா. துன்யான்ற சொல் வந்து அது பல அர்த்தங்களை கொண்டதா இருக்கின்றது. துன்யான்னு சொன்னால் சமீபமானது என்ற ஒரு அர்த்தம் இருக்கின்றது. அதே போன்று துன்யான்றது உலகம், உலகத்தையும் நாங்கள் குறிப்பிடலாம். அதே போன்று மிகவும் தாழ்ந்தது, மிகவும் அற்பமானது என்ற அர்த்தம் இருக்கின்றது. அல் குர்ஆன் வந்து பல அர்த்தங்களிலே இந்த துன்யான்ற சொல்லை அல் குர்ஆன் பாவிக்கின்றது. எனவே அல் ஹயாத்து துன்யான்ற எங்க அர்த்தம் வந்து மிகவும் அற்பமான வாழ்க்கை, உலகத்துடைய வாழ்க்கை வந்து மிகவும் அற்பமான வாழ்க்கை. மறுமையோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்திலே மிகவும் அற்பமான பெருமதி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கையா இருக்கின்றது. அந்த அற்பமான பெருமதியற்ற அந்த வாழ்க்கையை நீங்கள் வந்து என்ன செய்கின்றீர்கள்? தேர்ந்தெடுக்கின்றீர்கள். வல் ஆகிரத்து ஹைருன் வ அப்கா, மறுமையுடைய வாழ்க்கை வந்து மிகவும் சிறந்தது, மிகவும் நிரந்தரமானதாக இருக்கின்ற நேரத்திலும் நீங்கள் வந்து உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கின்றீர்கள். அப்ப ஒரு முன் உலமாக்கள் கூறுகின்றார்கள், இந்த உலகம் மறுமை வந்து சும்மா ஒரு செங்கல்லு. உலகம் வந்து தங்கமாக இருந்தாலும் கூட இந்த உலகம் வந்து என்ன செய்யுது? அழிஞ்சி போற ஒன்றாக இருந்தா ஒரு மனுஷன் வந்து என்ன செய்யும்? தங்க வீட்டை விட கல்லால செய்யப்பட்ட வீட்டை தான் என்ன செய்வான்? தேர்ந்தெடுப்பான். ஆனால் மறுமை வந்து தங்கத்தால் செய்யப்பட்ட வீடாக இருந்து இந்த உலகம் வந்து கல்லால் செய்யப்பட்ட வீடாக இருக்கின்ற நேரத்திலும் கூட ஒரு மனிதன் வந்து உலகத்தை தேர்ந்தெடுப்பானாக இருந்தால் அவன் நஷ்டவாளி என்று அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே மறுமையுடைய வாழ்க்கை மிகவும் நிரந்தரமானது. அதற்கு நாங்கள் தயாராகுவதற்கு தான் அல்லாஹ் தஆலா எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கின்ற அந்த நோக்கத்திலே நாங்கள் செயற்பட வேண்டும். ஆனாலும் மனிதர்கள் வந்து மறுமையை மறந்து இந்த உலகத்திற்காக ஒரு மனிதர்கள் சம்பாதித்துக் கொண்டிருப்பதே என்று அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் வசனத்திலே கூறுகின்றான். இன்ன ஹாதா லஃபி ஸுஹுஃபில் ஊலா ஸுஹுஃபி இப்ராஹீம வ மூஸா, இந்த கூறப்பட்ட இந்த உபதேசங்கள் வந்து இன்ன ஹாதா லஃபி ஸுஹுஃபில் ஊலா, முன்னைய ஏடுகளிலும் கூறப்பட்டிருக்கின்றன. ஸுஹுஃபி இப்ராஹீம வ மூஸா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏடு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏடுகள், இவைகளிலும் இந்த விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனவே அல்லாஹ் வந்து இந்த மனிதர்களுக்கு கூறுகின்ற விடயங்கள் வந்து மிகவும் சுருக்கமான விடயங்கள், எல்லாரும் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயங்கள். இவைகளை அல் குர்ஆன் வந்து பல கோணங்களில் எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றன. இந்த உலக வாழ்க்கை வந்து நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமானது. அதற்காகத்தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் வந்து இந்த சுருக்கமான விடயங்களை தான் பல கோணங்களிலே நபிமார்கள் மூலமாக நபிமார்கள் அதே போன்று அல் குர்ஆன் எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றன. இந்த விடயங்களை தான் அல்லாஹ் தஆலா முன்னைய சமூகங்களுக்கும் முன்னைய நபிமார்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா அறிவித்ததும் வந்து இந்த விடயங்கள் தான் என்பதை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனவே இந்த இஸ்லாம் மார்க்கம் வந்து இதுல எங்களுக்கு இன்னும் ஒரு விடயம் என்ன சொன்னால், இந்த இஸ்லாம் மார்க்கம் வந்து ஒரு பூர்வீகமான ஒரு மார்க்கம். இந்த இஸ்லாம் மார்க்கம் வந்து ஒரு ஆதாரபூர்வமான, யாராலும் மறுக்க முடியாத ஒரு வேதம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அல் குர்ஆன் மூலம் தான் எங்களுக்கு இந்த இஸ்லாம் மார்க்கம் அறிமுகமானதல்ல. முன்னே நபிமார்கள் மூலமாக
இந்த இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த நபிமார்களை பின்பற்றக்கூடிய சமூகங்கள் இன்னும் இருக்கின்றார்கள் என்பதையும் இதன் மூலமாக எங்களுக்கு விளங்க முடியுமா இருக்கின்றது. எனவே இஸ்லாம் மார்க்கம் ஒரு சந்தேகம் இல்லாத ஒரு தெளிவான ஒரு மார்க்கமாக இருக்கின்றது. இவைகள் கூறுகின்ற இந்த உபதேசங்கள் மிகவும் தெளிவானதாக அல்லாஹு தாலா முன்னைய வேதங்களிலும் கூறிய உபதேசங்களாக இருக்கின்றது என்பதை இந்த சூரா எங்களுக்கு தெளிவாக கூறிக்கொண்டிருக்கின்றது. எனவே இந்த அல் குர்ஆன் வசனங்களை படித்து அதன்படி செயற்படுவதற்கு அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.